வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்குற வீடியோ 2.1 ஹோம் தியேட்டர். ஒரு 2.1 ஹோம் தியேட்டர் 200 வாட்ஸ் பவரில் லோ பட்ஜெட்டில் ஒரு வீட்டுக்கு எப்படி அசம்பிள் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர், லோ பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ஒரு பவர் ஆம்பிளிஃபையர். இந்த போர்டில் உங்களுக்கு வால்யூம் லெஃப்ட் அண்ட் ரைட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்குது. அதாவது டோட்டல் வால்யூம், சப்வூஃபரோட வால்யூம் கூட்டி குறைக்கலாம், பிடி பேஸ் டிபிளை கூட்டி குறைக்கலாம். இது பேஸ் டிபிளை கூட்டி குறைக்கிற கண்ட்ரோல், இது சப்போட வால்யூம் கூட்டி குறைக்கலாம். இதில் டோட்டல் வால்யூம் கண்ட்ரோல். ஸோ இந்த போர்டு போடுறதுனால இதில் 2 ஐசி இருக்குது. இந்த 2 ஐசியில் ஒரு ஐசி ஸ்டீரியோ, இன்னொரு ஐசி மானோ சப்புக்கு 50-50 ப்ளஸ் 100 வாட்ஸ். ஒரு 10-10 ஒரு ரூமுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு 2.1 எப்படி அசம்பிள் பண்ணலாம், அதுக்கு என்ன டயக்ராம், என்னென்ன மெட்டீரியல் வேணும், அதுதான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸில் டைனிட்டினுடைய 8 இன்ச் ஊஃபர் 2, 10 இன்ச் சப்வூஃபர் 1, ரெட்கோன் அதை யூஸ் பண்ணி எப்படி ஒரு ப்ராக்டிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ப்ராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன் வீடியோ லாஸ்ட் கிளாஸில் போட்டிருக்கோம். அந்த வீடியோ அவசியம் பாருங்கள். ஏன்னா ஃபியூச்சரில் நீங்கள் ஒரு நிறைய ஆம்பிளிஃபையர்லாம் அசம்பிள் பண்ண வேண்டியது இருக்கும். நம்ம சேனல் எல்லாமே நியூ கமர்ஸ், பிகினர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் என்ன கான்ஃபிகரேஷனில் என்ன ஒரு பட்ஜெட்டில் அசம்பிள் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இப்போது நம்மக்கிட்ட பாருங்கள், இது ரெடியாக இருக்குது. நீங்கள் எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம். நீங்கள் அசசரிஸ் எல்லாமே இருக்கும். இது பவர் ஆம்பிளிஃபையர் போர்டு. பவர் ஆம்பிளிஃபையர் போர்டு கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் பண்ணணும். நான் இப்போ அசம்பிள் பண்ணுறது ஒரு 2.1 ஹோம் தியேட்டர். லெஃப்ட் ரைட் 2 சேனல், சப் ஒரு சேனல். இந்த போர்டு பெஸ்ட் ஒன். ஏன்னா பிகினர்ஸுக்கு நம்ம ஒரு அசம்பிள் பண்ணுறப்ப ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். இப்போது இது போர்டு இருக்கு இல்லையா, அப்போ நமக்கு என்ன தெரியணும், அடுத்தது இதனுடைய ஒரு பிளாக் டயக்ராம் தெரியணும். இந்த போர்டிலேருந்து எந்த ஸ்பீக்கருக்கு அல்லது ஊஃபருக்கு கனெக்ட் பண்ணணும், இதுக்கு பவர் சப்ளை எவ்வளோ கொடுக்கணும். இந்த போர்டுக்கு பிடி போர்டு தேவையில்லை, சப்பு ப்ரீஆம்பிளிஃபையர் போர்டும் தேவையில்லை. அதனால் ரொம்ப காம்பேக்டாக டிசைன் பண்ணிடலாம். ஸோ இந்த போர்டு ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு ஒரு எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை வேணும். ஒரு காம்பேக்டான எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை பாருங்களேன், இந்த மாதிரி இருக்கும். எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை இந்த மாதிரி லைட் ஆன் அப்படிங்கிற கம்பெனியினுடையதை இருக்கும் பவர் சப்ளை. சரி, இப்போ நம்மக்கிட்ட ஒரு பிளாக் டயக்ராம் இருந்துச்சுன்னா நம்ம அசம்பிள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, இப்போ பிளாக் டயக்ராம் பார்க்கலாம். தென் அதுக்கு பிறகு நம்ம என்னென்ன வேணும்னு பார்த்துக்கலாம். ஓகே, இப்போது பாருங்கள், இதான் ஒரு பிளாக் டயக்ராம். ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இதில் பாருங்கள், இதில் என்ன கொடுத்துருக்குன்னா இந்த 4 ohms, இந்த இடத்துல 8 ohms எது இருந்தால் அது யூஸ் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சேனல், ரைட் சேனல். எஃப்ஆர் அப்படின்னு போட்டிருங்க, ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் லெஃப்ட் ரைட்டுக்கு நல்லாயிருக்கும், குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர் பற்றி நான் சொல்லியிருக்கேன். அதில் ஓவரால் ஃப்ரீக்வன்சியோட ரெஸ்பான்ஸ் இருக்கும். லோ ஃப்ரீக்வன்சி பேஸ், மிடில் ஃப்ரீக்வன்சி வாய்ஸ், ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரிபிள், இதெல்லாம் அதில் வரும். ஓகே, அடுத்தது இந்த சப்வூஃபர் 4 ohms ஆர் 8 ohms எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இதெல்லாம் கனெக்டிங் ஒயர்ஸ், இதுதான் லோடு. ஸோ இந்த போர்டுக்கு எது மேட்சிங்காக இருக்குன்னா ஒரு 6 inch யூஸ் பண்ணலாம். 6 inch ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர், லெஃப்ட்டு ரைட்டு. சப்புக்கு 8 inch டைனிட்டி யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும் குவாலிட்டி. மார்க்கெட்லேயே லோ ப்ரைஸில் நல்ல குவாலிட்டியான ஒரு ஸ்பீக்கர் ஊஃபர் மிட் ரேஞ்ச். எல்லா மாடலும் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? இன்றைக்கி புக் பண்ணால் நாளைக்கு வந்துடும் உங்களுக்கு. ஸோ ஒரு எஸ்எம்பிஎஸ் இங்கே கொடுத்துருக்கோம். சுவிட்ச் மோட் பவர் சப்ளை, ஒரு 5 volt ரெகுலேட்டர். இந்த இடத்துல ஐசி யூஸ் பண்ண வேண்டாம், ஒரு பக்கன்வெட்டர் யூஸ் பண்ணுங்கள். இது ஒரு ப்ளூடூத் மாடுல். இந்த ரெண்டுக்கு நடுவில் தேவைப்பட்டால் ஒரு ஏஎஃப் ஃப்ரீ ஆம்பிளிஃபையர் மாடுலேருந்து வரக்கூடிய கெயினை அதிகப்படுத்தி இதில் கொடுக்கறதுக்காக தேவைப்பட்டால் கொடுக்கலாம், இல்லைன்னா வேண்டியதில்லை. ஸோ இதுதான் ஓவரால் இதனுடைய பிளாக் டயக்ராம். இந்த பிளாக் டயக்ராம் தெரிஞ்சால் தான் நம்ம அசம்பிள் பண்ண முடியும். சரி, அடுத்தது நமக்கு என்ன தேவை? இந்த டயக்ராம் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்க சொல்லியிருக்கேன் இல்லையா, எடுத்துக்கங்க. மெட்டீரியல்ஸ் எங்கிட்டே அவைலபிளாக இருக்குது. A to Z அப்படியே நீங்கள் வாங்கி நீங்கள் அசம்பிள் பண்ணலாம். அசம்பிள் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த சேனலுடைய நோக்கம்.
எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலின் நோக்கம் ஒவ்வொரு வியூவர்ஸும் ஒரு குவாலிஃபைடு இன்ஜினியராக வரணும். வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். இப்போது நமக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவைப்படும் அப்படின்னா போர்டு இல்லையா, பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி போர்டு இருக்கும். இந்த போர்டு பாருங்கள், இதில் வந்து நாப், சில்வர் நாப் எல்லாம் இருக்குது. இதுதான் அந்த போர்டு, இதுக்குள்ளே இருக்கக்கூடிய போர்டு. நல்ல குவாலிட்டியான ஒரு பேக்கிங்கில் வரக்கூடிய போர்டு. ஓகே, இந்த போர்டு இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஒரு 2.1 ஹோம் தேட்டர் நம்ம வீட்டுக்கு நல்ல ஒரு குவாலிட்டி அசம்பிள் பண்ணிடலாம். ஏன் கிளாஸ் டி போர்டு யூஸ் பண்ணுறோன்னா, இது வந்து அதிகமாக ஹீட் ஆகாது, கரண்ட்டு கம்மியாக எடுக்கும், குவாலிட்டியான இன்புட் அவுட்புட் கண்டிப்பாக கொடுக்கும், ஃபெயிலியர் ரேட் ரொம்ப ரொம்ப கம்மி. ஹீட் ஆகலினாவே ஃபெயிலியர் ரேட் ரொம்ப கம்மி. நம்ம என்ன எதிர்பார்க்கணும், அந்த ஃப்ரீக்வன்சியோட ரெஸ்பான்ஸ் வரும். இந்த போர்ட்லேயே கண்ட்ரோல், இம்போர்ட்டட் கண்ட்ரோல் உங்களுக்கு கொடுத்துருக்கு. தனியாக கண்ட்ரோல் நீங்கள் எதுவும் யூஸ் பண்ண அவசியம் இல்லை. அரை மணி நேரத்தில் அசம்பிள் பண்ணிடலாம், அவ்வளோதான், சிம்பிள். ஸோ முதல் சாய்ஸ் என்ன சொல்லியிருக்கேன், நமக்கு என்ன ஸ்பீக்கர் ஊஃபர் யூஸ் பண்ணுறோம் அதுக்கு மேட்சிங்காக நான் சொன்னது ஃபுல் ரேஞ்சு 6 இன்ச்சு, லெஃப்ட்டு ரைட்டுக்கு சப்பு 8 இன்ச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இது இப்போது போர்டு, இது ஓகே. வேறு என்ன வேணும் போர்டு அப்படின்னா, அடுத்தது நமக்கு தேவை பாருங்கள், ஒரு கேபினெட். ஃபஸ்ட்டு கேபினெட் சாய்ஸ் இருக்கணும் முதல்ல, அப்போ தான் நம்ம வந்து அசம்பிள் பண்ண முடியும். கேபினெட் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். இந்த கேபினெட்டில் பாருங்கள், ஃப்ரண்ட்டில் பாருங்கள், ஓப்பனில் இருக்குது ஃபுல்லாக. அப்போது எல்லா மாடுலுமே உங்களுக்கு என்ன ஒரு பவர் ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் இந்த மாடுலில் ஃபிட் பண்ணிடலாம். ஏற்கனவே அசம்பிள் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், இதுக்குன்னு ஒரு பிளேட்டு வரும், அது வெவ்வேறு மாதிரி பழைய பேட்டர்னில் இருக்கும். ஜி-ஸ்டார் கம்பெனியில் இருக்கக்கூடிய ஸ்கொயர் இல்லை ஸ்கொயர் டைப்பில் எது வந்தாலும் சரி நீங்கள் இதில் மேக் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு அக்லிக் ஷீட்டில் கட் பண்ணி ஹோல்ஸ் பண்ணி உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி அது பண்ணிக்கலாம். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு லெஃப்ட் சேனல், ரைட் சேனல், சப்புக்கு 2 அவுட்புட் எடுத்துக்கலாம், 1 எடுத்தால் கூட போதும். அப்புறம் ஏசிஸில் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு மெயின்ஸ் கார்டு, ஒயர் எல்லாமே இருக்கும். நல்ல கேபினெட், நல்ல சூப்பர் கேபினெட் இருக்கும், ஃபஸ்ட்டு செலெக்ஷன். ஸோ வேறு என்ன அடுத்தது என்ன வேணும் அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு ஒரு பவர் பேக். நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த பவர் சப்ளை இந்த போர்டு ப்ளஸ் கேபினெட் இருந்தால் போதும், கிட்டத்தட்ட வேலை முடிஞ்சு. ஏன்னா போர்ட்லேயே எல்லாமே வந்துருச்சு கம்ப்ளீட்டாக, கண்ட்ரோல் எல்லாம் தனியாக அட்டாச் பண்ண வேண்டியதில்லை. வேறு என்ன தேவைப்படுன்னா, ஒரு ப்ளூடூத் மாடல். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ப்ளூடூத் மாடல், நிறைய ப்ளூடூத் மாடல் இருக்குது. அதில் வந்து இந்த ஜி-ஸ்டார் கம்பெனியினுடைய இந்த மாடல் 073, 72, ஓகேவா, 93, நிறைய மாடல் இருக்குது. நீங்கள் எந்த மாடல் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் பட்ஜெட்டை பொறுத்து. அப்போது ஒரு மாடல் இதெல்லாம் வந்துடுது. இதெல்லாம் வந்துட்டால் நம்ம என்ன பண்ண முடியும், அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அசம்பிள் பண்ண எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாமா? இப்போ பார்க்கலாம். பாருங்கள், இந்த இடத்துல ஒரு டைனிட்டினுடைய ஒரு 8 இன்ச்சு ஒரு சப் இருக்குது. இது வந்து 6 இன்ச்சு ஒரு ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர் இதில் கொடுத்துருக்கோம். இதுதான் கேபினெட்டில் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் ஒயரிங் கொடுத்துருக்கு. ஃப்ரண்டில் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள், நீட்டாக இருக்குது, பக்காவாக இருக்கும். இது வந்து தனியாக ஒரு அக்லிக் ஷீட் வாங்கி கட் பண்ணியிருக்கு. ஏன்னா இந்த மாடுல் இருக்கு இல்லையா, இந்த மாடுலை கரெக்டாக இதில் கான்சன்ட்ரேட் பண்ணணும், பொருத்தணும். அப்படின்னா மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய அந்த ஃப்ரண்ட் பேனல் மாஸ்க் இருக்கு இல்லையா, அது மேட்ச் ஆகாது. ஸோ சிம்பிளாக ஒரு அக்லிக் ஷீட் வாங்கி நீங்களே கட் பண்ணி ஒன்று ரெடி பண்ணிடலாம். ஒயிட் கலரில் நல்ல பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ளூடூத் மாடுல் ஆட் பண்ணியிருக்கு ஜி-ஸ்டார் கம்பெனி. ஜி-ஸ்டார் கம்பெனியில் என்ன பெனிஃபிட் வேறுன்னு கேட்டோன்னா, இதில் வர்ற ரிமோட் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிக் சைஸ் ரிமோட் வரும், ரொம்ப நாளைக்கு வரும், அதுக்காக இது போட்டிருக்கு. ஓகே, இதனுடைய பெர்ஃபார்மன்ஸ், இந்த ஒர்க்கிங் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல 3 கண்ட்ரோல் இருக்குது. இது வந்து மாஸ்டர் கண்ட்ரோல். குறைச்சிட்டேன், கம்ப்யூட்டர் குறைச்சிட்டேன், பின் ட்ராப் சைலண்ட் கூட்டுறேன், எப்போ ப்ளே ஆகிட்டு இருக்கு. இது வந்து பெஸ்ட் பெல். இப்போ என்ன பண்ண போகிறேன், மெல்ல பேஸ் சப் அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன். இப்போ சப்பு குணம், கையெழுத்து மற்றும் வீடு அடிக்கடி மாறாதுன்னு அதுல இருந்து கத்துக்கிட்ட பாடத்தினால இன்னைக்கு என் வீட்டை கட்டுறதில்ல முழு முனைப்போட இருக்கு. ஏன்னா வாழ்க்கையில ஒரு தடவை தான் வீடு கட்ட முடியும். அதனாலதான் தேசத்தின்
பாருங்கள், உள்ளுக்குள்ளே பாருங்கள் என்ன இருக்குன்னு பாருங்கள். இதில் என்னென்ன இருக்குது உள்ள இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து போர்டு, மதர் போர்டு. இந்த இடத்துல ஒரு பக் கன்வெர்ட்டர், இதை எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை வச்சுருக்கோம். எஸ்எம்பிஎஸ் எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோன்னா இன்புட் ஏசி போர்டு கூடலாம் குறையலாம். மட்டுமே உண்டு. கேட்டுட்டு இருக்கீங்க உங்கள் சுரின் எஃப்எம்மில் ரெட்ரோ வீக்கெண்ட். ஓகே, இப்போ பாருங்கள், ஒரு எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை, ஒரு பக் கன்வெர்ட்டர், ஒரு பவர் ஆம்பிளிஃபையர் போர்டு கம்ப்ளீட்டாக சூப்பரான ஒரு கேபினட் ஸ்ட்ராங். இவ்வளோ தான். நான் ஒரு பென்ட்ரைவ் போட்டு பார்க்கலாம் எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நான் ஃப்ரண்ட் லெஃப்ட்டு ஃப்ரண்ட் ரைட் குறைச்சிட்டேன். சூப்பராக அசத்தலான பாஸ். another song. Don't push back. Don't push back. Don't. Next song. பாஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். பின் ட்ராப் சைலண்ட் இருக்கும். எந்த விதமான நாய்ஸ், டிஸ்ட்ராக்ஷன் கொஞ்சம் கூட இருக்காது. கிறிஸ்டல் கிளியராக ஒர்க் பண்ணும் பக்காவாக. ப்ளூடூத் மாடல் இருக்கிறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, ஒரு எல்இடி டிவிலேருந்து வர்ற அவுட்புட் ஆடியோவை நம்ம பக்கா டிஜிட்டல் ஆடியோவை நாம் இதில் கேட்க முடியும். ஓகேவா? எஃப்எம் மோட். ஓகே, நீங்களும் இந்த மாதிரி அசம்பிள் பண்ணணுமா? ஆன்லைன் ட்ரைனிங்கில் ஜாயின் பண்ணுங்கள். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, லெவல் 2, சிஆர்டி டிவி, செல்ஃபோன் ட்ரைனிங், எல்சிடி எல்இடி டிவி, 5.1 ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், யூபிஎஸ், இன்வெர்ட்டர், எமர்ஜென்சி லைட், இண்டக்ஷன் ஸ்டவ், ஆல் எஸ்எம்பிஎஸ். விருப்பம் உள்ளவங்க எந்த கோர்ஸ் வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணி படிக்கலாம். மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம். ஆண் பெண் இருபாலரும் பயிற்சி பெறலாம். ஆன்லைனில் படிக்கிறதுனால உங்களுக்கு டைம் மிச்சமாகவும் மணி மிச்சமாகவும். எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட அனைத்து தொழில்நுட்பங்களையும் எந்த விதமான ஒளிவு மறையும் இல்லாமல் கற்றுக் கொடுக்கப்படும். விருப்பம் உள்ளவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த அசசரிஸில் இருக்கிற எல்லா மெட்டீரியலும் எங்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஈஸியாக நீங்கள் ஒயரிங் பண்ணலாங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு பிளாக் டயக்ராமும் இதில் கொடுத்துருக்கேன். ஸோ யார் வேணால் நீட்டாக அசம்பிள் பண்ண முடியும். ஓகேங்களா? ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். நல்ல ஒரு குவாலிட்டி வரணுன்னா நல்ல குவாலிட்டி டைனிட்டி ஸ்பீக்கர், ஊஃபர், மிட் ரேஞ்ச் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.